இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல போயிருக்கலாம், முதல் வாரத்துல போயிருக்கலாமே, முதல் மாசத்துல போயிருக்கலாம், முதல் 100 நாள்ல போயிருக்கலாம். அது எதற்கு கட்சி ஆரம்பித்து 1 வருட காலம் கழிக்கும்? அந்த கேள்வி மக்கள் கேட்பாங்க. ஓ, அப்ப இந்த அரசியல்வாதிகள் அதை அரசியல் பண்ண போறாங்களா, இல்ல உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போறாங்க? இதையும் சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. அதனால விஜய் அவர்கள் போனது தவறு. பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ். இதுல மத்திய அரசை ஏன் உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கறது திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி. மத்திய அரசும் மாநில அரசும் மக்களிடம் நடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி உங்களோட மக்களிடம் நாடகம் ஆடுது. அது சரிதான், அது சரிதான். ஏமாற்றுதுங்கிறத அவர் சொல்றாரு தம்பி, அது சரிதான். பட் நடிகர் விஜய் இன்னும் முழுசா அரசியலுக்குள்ள வரல. அவர் திருப்பியும் சின்ன சினிமா ஷூட்டிங் மாதிரி அங்கங்க குரூப்பா பேசுறார். 234 தொகுதியிலையும் அவர் நிற்கப் போகிறார் என்றால் குஷி ஆனந்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றும் பண்ண முடியும். அது அவருக்கே தெரியும். தேர்தல் காலத்துலங்கிறதுனால மட்டுமே நம்ம எல்லாத்தையும் அரசியல் ஆக்கிடக்கூடாது. ரொம்ப கவனமா நம்ம ஒரு பொதுமக்களை பாதிக்கின்ற விஷயங்களை, மக்கள் மனதார நம்மளை பாதிக்கும்னு ஒரு உணர்ச்சிகரமா ஃபீல் பண்ற விஷயங்களை, அதே மாதிரி தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி திட்டங்களை நோக்கி நம்ம போக வேண்டியிருக்கு. எல்லாருமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்கள்ல நம்ம அதை ஒரு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் விஜய் அவர்களுக்கு சொல்ல விரும்புறேன், மக்களை பார்க்கறதோ, அவர் போராடுகிற மக்களுடைய போய் பேசுறதோ, அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கறதோ நான் தப்புன்னு நினைக்கல. ஆனா இது ஒரு மலிவான ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்ற, நான் தேர்தலில் போட்டியிடுவேன்னு சொல்ற விஜய் அவர்கள் இது ஒரு மலிவான ஒரு அரசியல் யுக்தியா இதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என்னோட உண்மைதானே. எதிர்கட்சியில இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி இந்த பதவி வந்த பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு நேர்மாறாவே இருக்கு. அது உண்மை. 100% மாறும், 100க்கு 100% மாறும். மக்களுடைய கஷ்டமும் மக்களுடைய வலி வேதனை ஆதங்கம் அது வீண் போகாது. பரந்தூருக்கு பறந்து போனாரா நான் கேட்கல, மறந்து போனாரா? இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன். நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்கன்னா ஏன் முத நாளே சொல்லல? சினிமால நடிக்கும் போது பரந்தூர்ல நம்ம காதுல விழாது, டேக் மட்டும் தான் போகும். இப்ப டேக் ஆஃப் ஆகணும். இன்னொரு இடம் இருந்தா சொல்லுங்க. இப்ப இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பரந்தூருக்கு வருவேன் என்றால் 910 நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம். 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா நான் கேட்கல, மறந்து போனாரா? இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? சினிமால நடிக்கும் போது பரந்தூர்ல நம்ம காதுல விழாது, டேக் மட்டும் தான் போகும். இப்ப டேக் ஆஃப் ஆகணும். சினிமால நடிக்கும் போது டேக் மட்டும் தான் கேட்கும். பரந்தூர்ல மக்கள் ஓலம் போட்டுட்டு இருப்பாங்க, அப்பெல்லாம் கேட்கவே கேட்காது. அங்க முடிச்சிட்டு இங்க டேக் ஆஃப் ஆகணும்னு இங்க ஒரு டேக் ஆஃப்காக அங்க போயிட வேண்டியது. என்னப்பா இது மாநில அரசு தேர்வு செய்து கொடுத்த இடம். மாநில அரசு தேர்வு செய்த இடத்தை மத்திய அரசு ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால், மீனம்பாக்கத்துல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், பெங்களூர் ஹைவேல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கணும், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இருக்கணும். என்னோட 5500 ஏக்கர்ல 1000க்கும் குறைவான ஏக்கர் புஞ்சை நிலங்கள் இருக்கிறது. நான் விவசாயிகளுக்காக உண்மையிலேயே நான் அவர்களை எதிர்த்தோ இல்லனா நாங்க வளர்ச்சிக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்ற மாதிரியே நாங்களும் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள் தான். இதே விஜய் விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற காம்பன்சேஷனை கொஞ்சம் கூட்டி கொடுங்க, இல்லனா அவங்க மேல வழக்குகளை ரத்து செய்யுங்க, அவங்க நியாயத்திற்கு போராடுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்டிருப்பேன். நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்கன்னா ஏன் முத நாளே சொல்லல? இன்னொரு இடம் இருந்தா சொல்லுங்க. இப்ப இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ற